கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை குறைக்கும், சர்க்கரை அளவை சீராக்கும், கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து அதிகம், கொலஸ்ட்ரால் குறைவு. இந்த எல்லா பயன்களையும் தரக்கூடிய தாமரை விதைகளை கொண்ட தோசை ரெசிபிக்கு தேவையான பொருட்களை குறித்துக் கொள்ளுங்கள். அவல் 1/4 கப் எடுத்து நன்றாக அலசி அதனை பிழிந்து வைத்துக் கொள்ளவும். கோதுமை குருணை 1/4 கப் எடுத்து அதனையும் நன்றாக அலசி பிழிந்து வைத்துக் கொள்ளவும். பொரித்த தாமரை விதைகள் பாப்டு லோட்டஸ் சீட்ஸ் 1/4 கப் எடுத்து அதனுடன் வெள்ளை ரவை 1/4 கப் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது அதனுடன் நாம் பிழிந்து வைத்துள்ள கோதுமை ரவை குருணை மற்றும் அவல் 1/4 கப் சேர்த்து அதற்கு ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து கப் தண்ணீரில் ஊற வைக்கலாம். இதனை 10 நிமிடம் போல அப்படியே விட்டுவிட வேண்டும். இப்பொழுது இந்த தோசைக்கு தேவையான கார சட்னியை அரைத்து கொள்ளலாம். நீரில் உங்கள் காரத்திற்கேற்ப வரமிளகாய்களை ஊற வைத்துக் கொள்ளவும். இங்கே 7 மிளகாய்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதற்கு தகுந்தாற் போல ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு மற்றும் வரமிளகாய்களுக்கு தேவையான அளவு 3 தக்காளிகளை சேர்த்துக் கொள்கின்றோம். இவை அனைத்தையும் பச்சையாகவே அரைக்கப் போகின்றோம். சுடுதண்ணீரில் 10 நிமிடம் ஊறிய வரமிளகாய்களை சேர்த்து கொள்ளும் பொழுது அது சட்னியில் நன்றாக அரைப்படும். மிளகாய் ஊற வைத்த தண்ணீரை கொண்டு சட்னியை அரைத்து கொள்ளலாம். தக்காளி அதிக விலையில் விற்கும் காலங்களில் தக்காளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் அளவிற்கு புளியை சேர்த்தும் இதே சட்னியை அரைத்து கொள்ளலாம். இப்பொழுது எல்லா பொருட்களையும் மைய அரைத்து கொள்ள வேண்டும். சட்னிக்கு தேவையான தாளிப்பினை செய்து கொள்வோம். ஒரு இரும்பு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிந்ததும் 1/4 தேக்கரண்டி உளுந்து பருப்பு மற்றும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து தாளிப்பினை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த தாளிப்பிற்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். சட்னி செய்யும் பொழுது பாதி காஷ்மீர் மிளகாய்களையும் மற்றும் சாதாரண வரமிளகாய்களையும் சேர்த்து செய்யும் பொழுது சட்னி நல்ல நிறத்துடன் இருக்கும். இந்த சட்னியில் எல்லாவற்றையும் பச்சையாக அரைத்துள்ளதால் பச்சை வாசம் போகும் வரை மிதமான சூட்டில் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பினை சேர்த்து கொள்ளவும். நன்றாக கலந்து விட்டு ஒரு மூடி வைத்து மூடி 10 முதல் 15 நிமிடம் வரை பொறுமையாக மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த கார சட்னியுடன் தாமரை விதைகள் சேர்த்த தோசையை சாப்பிட்டால் எத்தனை தோசைகள் சாப்பிட்டோம் என்று கணக்கே தெரியாது. 10 நிமிடம் கழித்து எல்லா பொருட்களும் நன்றாக ஊறியுள்ளது. ஊறிய பொருட்களை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மைய தோசை மாவு பதத்திற்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். நம்மிடம் மாவு இல்லாத காலங்களில், அதாவது இட்லி மாவு தோசை மாவு இல்லாத காலங்களில் உடனடியாக 10 நிமிடத்தில் இந்த தோசைக்குரிய மாவினை அரைத்து சட்னியையும் செய்துவிடலாம். வேலைக்கு போகும் பெண்களுக்கு இது மாதிரியான தோசைகள் ஒரு வரப்பிரசாதம் ஆகும். பிள்ளைகளுக்கும் வளரும் பருவத்தில் கால்சியம் சத்து அதிகம் தேவை. அதனை கொடுக்கக்கூடிய தோசை வகை இது. இப்பொழுது மாவினை சிறு ஊத்தாப்பங்களாக ஊற்றி அதனை தேவையான அளவு வெந்த பின்பு திருப்பி போட்டு எடுத்து விடலாம். இந்த தோசைக்கு அந்த வெங்காய சட்னியை சேர்த்து சாப்பிடும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கும். இந்த தோசை சாப்பிடுவதற்கும் மென்மையாக இருக்கும். குழந்தைகள் முதல் வயதான முதியோர் வரை எல்லோரும் உண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த தாமரை விதைகள் தோசையை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். தேங்காய் சட்னியுடனும் இந்த தோசை சிறப்பாக இருக்கும். அன்போடு சமைத்து பாருங்கள். உங்கள் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த உங்கள் சமையல் ஒரு சிறந்த கருவி ஆகும். இது போன்ற ஆரோக்கியமான சமையல் முறைகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.